அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வபஅத். எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிர்விட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தப தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். அந்த மாதத்தில் அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த ரமலானுடைய மாதம் இன்னும் சில தினங்களில் நம்மை விட்டு கடந்து செல்ல போகிறது. இருக்கக்கூடிய இந்த ஓரிரு சில நாட்களை நாம் பயன்படுத்தி எந்த அளவுக்கு நன்மைகளை நாம் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு தீமைகளை விட்டு நாம் விலக முடியுமோ, அந்த அளவுக்கு தீமைகளை விட்டு விலகக்கூடியவர்களாக, கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பொன்னான வாய்ப்பாக எண்ணி அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கியவர்கள வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ரமதான் நம்மை விட்டு பிரிய போகிறது என்ற ஒரு சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த ரமலானுடைய மாதத்தில் எதை நாம் கற்றுக்கொண்டோம், இந்த மாதத்தில் எதை நாம் அறிந்தோம், என்ன அமல்களை நம்மிடத்திலே நாம் அதிகப்படுத்தினோம், என்னென்ன விஷயங்களை விட்டு நாம் தவிர்ந்து இருக்கிறோம், இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணம் செய்ய போகிறோம், ரமதானில் எதையெல்லாம் தவிர்ந்திருந்தோமோ அதே மாதிரி மீதி வரக்கூடிய மாதங்களிலும் தவறுகளை விட்டு நாம் தவிர்ந்திருப்போமா, மீதி வரக்கூடிய நாட்களிலும் அமல்களின் பக்கம் விரைவோமா என்ற கேள்வியெல்லாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில், உண்மையில் நாம் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் வரக்கூடிய மாதத்திலும் எந்த அளவுக்கு நாம் நன்மைகளை செய்ய போகிறோம் என்ற அந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பாவங்களை விட்டு விலகக்கூடியவர்களாகவும் பாவத்தை வெறுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். நாளை மறுமையில் தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த உரிமை, அந்த அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டுமே இருக்கிறது. யார் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், யார் நரகத்திற்கு செல்வார்கள் என்ற அந்த ஜட்ஜ்மெண்ட் செய்யக்கூடிய, தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது என்பதை நல்ல நம்ம ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பலகீனம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் வாழக்கூடிய அந்த நாட்களில் நாம் ஏதோ ஒரு சில அமல்களை நாம் செய்வோம். அந்த அமல்களை செய்வதின் காரணத்தினால் நாம் பெருமிதம் கொண்டு விடக்கூடாது. நாம தான் நல்ல அமல் செய்கிறோம், ரொம்ப இஸ்லாத்தில் பிடிப்பா இருக்கிறோம், நாம தான் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் செய்யக்கூடிய ஒரு சில குறுகிய அமலை நான் திருப்தி கொண்டவனாய், மற்றவர்களை இழிவாக கருதுவதை போன்று வெளிப்படையாக சொல்ல மாட்டோம், இழிவாக நாங்கள் கருதுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ரொம்ப அப்படியே வாங்க பாய் போங்க பாய் ரொம்ப இபாதத்தா பேசுவோம். ஆனால் உள்ளத்துல ஒரு ஓரத்துல இருக்கும், அவர் செய்யக்கூடிய அமல்னா ஒரு அமலா, என்ன அவர் இப்படி செய்யறாரு, என்ன அவர் அப்படி செய்யறாரு, இதெல்லாம் ஒரு தொழுகையா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய குறைகளை நாம்
கண்ணுக்கு தென்படாமல் அதை பார்க்காமல் அடுத்தவர்களுடைய அமலை பற்றி ஏளனமாக மதிப்பு குறைவிட்டு பேசக்கூடியவர்களாக, அடுத்தவருடைய விஷயத்தில் மூக்கை நுழைத்து அவர்களுக்கு ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்களாக, தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக மாறுறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்தில் உலமாக்களே, நல்ல கற்று படித்து தேர்ச்சி பெற்ற உலமாக்களே, ஒரு விஷயம் தெரியாத விஷயம் வரும் பொழுது அந்த விஷயத்தை அவர்கள் கையாளும் பொழுது அது தெரியவில்லை என்று சொன்னால் அதை தெரியல அப்படின்னு சொல்லி ஓப்பனா ஒத்துப்பாங்க. இல்லைனா அதை நான் பார்த்து சொல்றோம், அதை நம்ம ஆய்வு செஞ்சு சொல்றோம் தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ஃபத்வா கொடுக்கறத எல்லா ஆலிம்களும் பயப்படுவாங்க. மார்க்கத்துடைய விஷயத்துல நாம என்னுடைய கருத்துக்கு ஏற்பட்டதையெல்லாம் திடீரென்று நான் முடிவெடுக்க முடியாது. அது உம்மத்திற்கு ஃபத்வாவாக கொடுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய மக்கள் ஏதோ ஒரு சில அமல்கள் செய்வதனால் நாமளையே பெரிய மார்க்கத்தில் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அடுத்தவர்களுக்கு திடீரென்று யோசிக்காமல் ஃபத்வா கொடுக்கிறது, மார்க்க அறிஞர்கள்ட்ட எந்த விதமான கலந்துரையாடலும் இல்லாம அடுத்தவர்களுடைய அமல்களை கொஞ்சம் இழிவாக கருதுவது, இதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்தவங்கிட்ட குர்ஆனுடைய ஓதுதல் இல்லை, தொழுகையில விலகினமா இருக்கிறா, அவங்களுக்கு உபதேசம் செய்யலாம். அந்த தொழுகையுடைய நன்மையை படுத்தி எடுத்து சொல்லலாம். ஆனா அவங்கள பத்தி நம்ம இழிவாக கருதி நாம செய்யற அமல் தான் நல்லா செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு போயிட்டோம்னா நம்முடைய அமலை நாம் சரிவர செய்ய மாட்டோம். நம்ம செய்யக்கூடிய குறுகிய அமலை கொண்டே திருப்தி கொள்ளக்கூடியதாக இருந்துருவோம். அப்போ அல்லாஹுடைய தீர்ப்பை நாம கையில் எடுக்க முடியாது. அது ரொம்ப ஆபத்தானது. அதுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க. கான ரஜுலானி ஃபீ பனி இஸ்ராயீல் முத்தாஹியைனி. பனி இஸ்ராயலுடைய சமுதாயத்தில் 2 மனிதர்கள் இருந்தாங்க, ரொம்ப உற்ற தோழர்கள். ஃபகான அஹதுஹுமா யுன்திப். அதுல 2 பேர்ல ஒருத்தர் பாவம் செய்யக்கூடியவர். வல் ஆஹரு முஜ்தஹிதுன் ஃபில் இபாதத்தி. இன்னொரு தோழர் இருக்கிறார் இல்லையா, அவரு இபாதத் செய்யறதுல நல்ல முயற்சி செய்யக்கூடியவர், நல்ல இபாதத் செய்யக்கூடியவர். ஃபகான லா யஸாலுல் முஜ்தஹிது யரல் ஆஹர அலா தன்பி. எப்ப பார்த்தாலும் அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த நண்பரை, நன்மையின் பக்கம் விரைந்து செல்லக்கூடிய, நன்மையில் முயற்சி செய்யக்கூடிய அந்த தோழர் பார்க்கிறப்ப எப்ப பார்த்தாலும் பாவத்திலே இருக்கிறார். பாவம் செய்யக்கூடிய எப்ப பார்த்தாலும் பாவத்திலே இருக்கிறார். ஃபயகூலு, உடனே என்ன சொல்றாருன்னா, யாரு இந்த இபாதத்துல நல்ல முறையில ஆர்வமா இருக்கக்கூடிய சொல்றாரு, அக்ஸிர், குறைச்சிக்க, உன்னுடைய பாவத்தெல்லாம் குறைச்சிக்க. ஃபவஜதஹு யௌமன் அலா தன்பி. அக்ஸிர்னு சொல்றாரு, குறைச்சிக்கன்னு சொல்றாரு. மறுபடியும் இன்னொரு நாள் பார்க்கறாரு, பாவத்திலேயே பார்க்கறாரு. சொல்லி சொல்லி கேட்க மாட்டாரு, பாவமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பாவத்திலேயே இருக்கிறார். மறுபடியும் சொல்றாரு, ஃபகால லஹு அக்ஸிர். மறுபடியும் சொல்றாரு, எப்பா பாவத்தை குறைச்சிக்க. பாவம் செய்யற நம்ம நண்பர் ஒருத்தர் பாவம் செய்யறாருன்னா கண்டிப்பா நம்மள அவர் எடுத்து சொல்லணும், அந்த பாவத்துடைய வீரியத்தை எடுத்து சொல்லணும், அதனால என்ன ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுதுங்கிறத எடுத்து சொல்லணும். இவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த பாவம் செய்யறது என்ன சொல்றாருன்னா, ஃபகால ஹல்லினி ஒரப்பி, என்னுடைய அல்லாட்ட விட்டுரு, நான் செய்யறது எனக்கு அல்லாஹ் கூறியது, உனக்கு அதுல தேவையில்லாத சிந்தனை வேண்டியதில்லை. நீ என்ன கண்காணிக்கிறதுக்காக வேண்டிய நீ அனுப்பப்பட்டிருக்கிறியா? நான் என்ன செய்யறேன், என்ன பண்றேன் அப்படிங்கிறத நீ கண்காணித்துக்கிட்டு அதை விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காக தான் அந்த உலகத்துக்கு நீ வந்திருக்கிறியா? அதுக்கு தான் உன்னை அனுப்பியிருக்கிறாங்களா? அதுக்கு தான் அல்லாஹ் உன்னை அனுப்பியிருக்கிறானா? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? நான் ஒன்று செய்யறேன்னா எனக்கு அல்லாஹ் கூறியது, அதை விட்டுரு.
ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இதுக்கு தான் இதான் வேலையா அப்படின்னு என்ன செய்கிறாரு, பாவம் செய்கிறவர் கேட்டார். யாராக இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும். ஆனால் அந்த கோபம் கொஞ்சம் அதிகரித்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஃபகால உடனே அவர் சொல்லிட்டாரு, இந்த நன்மையின் பக்கம் விரைந்து செல்லக்கூடிய அந்த முயற்சி செய்யக்கூடிய அந்த நல்ல நண்பன் என்ன சொல்றாருன்னா, வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு இவர் சொல்றார். மன்னிப்பு கொடுக்கிறோம் நல்லா. ஆனா இவர் கோவத்தில் சொல்றாரு, நல்லது சொன்னா அதுக்கு நீ என்னையே திட்டுற, நல்லதுதான் உனக்கு சொன்னேன், நாளை மறுமையில் நீ நல்ல முறையில் இருக்கணும், பாவம் செய்யாத, நரகத்துக்கு போயிடுவ, சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதால சொன்னோம், இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறியன்னு சொல்லிட்டாரு. அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். இல்லைன்னா இந்த மாதிரியும் சொல்லியிருப்பாருன்னு ஒரு வருது, லா யதுகிலுக்கல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துக்குள்ள நுழை வைக்க மாட்டான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபகபதல்லாஹு அர்வாஹஹுமா, அந்த ரெண்டு நபர்களுடைய உயிரையும் அல்லாஹ் கைப்பற்றான். ரெண்டு நபர்களும் மரணிக்கிறாங்க. ஃபஜ்தமஅ இன்த ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய அந்த சந்திதானத்துல அவர்கள் ஒன்று திரட்டப்படுறாங்க, ரெண்டு பேரும் வராங்க. ஃபகால லிஹாதல் முஜ்தஹித், அந்த நன்மையின் பக்கம் முயற்சி செய்கிறாரா இல்லையா, அவரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அகுன்த பி ஆலிமன், நீ என்ன எல்லா விஷயத்தையும் அறிந்தவனாக இருக்கிறியா, எல்லா விஷயமும் உனக்கு தெரியுமா, நான் மன்னிப்பேன் மன்னிக்க மாட்டேங்கிறலாம் உனக்கு தெரியுமா, அவு குன்த அலா மா ஃபி யதி காதிரன், அப்படி இல்லைன்னு சொன்னா உனக்கு எதுவும் சக்தி இருக்குதா அப்படிங்கிற விஷயத்துல அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஜ்தஹிதை பார்த்து இப்படி சொன்னியாலே அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லி, அதுக்கு தான் அவர் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கும் பொழுது, அப்போ நீ முக்காலம் விஷயத்தை நீ அறிந்தவனா, எல்லாவற்றையும் நீ தெரிந்தவனா, என்னுடைய சக்திகள்ல ஏதாவது உன்னிட்ட இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஏன் இன்னும் தீர்ப்பு கொடுத்துட்டிய, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், நீ சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி. அப்படி அல்லாஹ் கேட்டதோட இவர் என்ன செய்வார், என்ன சொல்வார், வாயெழுத்து நிற்கக்கூடிய சமயத்துல உடனே கால லில் முத்னிப், அந்த பாவம் செஞ்ச அவனுக்கு சொல்லப்படுது, இதுஹப் ஃபதுகுல், நீ போய் நுழைஞ்சிக்க, அல் ஜன்னத பி ரஹ்மதி, என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு என்ன செய், நீ சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிக்க, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நீ சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். வகால லி ஆகர், அந்த நல்லவன்ட்ட முஜ்தஹித் நன்மையின் பக்கம் விரைந்து செல்லக்கூடிய அந்த நல்ல நண்பன்ட்ட அல்லாஹ் சொல்லிட்டான், இதுஹபூபி இலன்னார், இவர் என்ன செய்யுங்க, நரகத்திற்கு கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல 8275வது ஹதீஸாகவும், சஹீஹுல் புகாரி சஹீஹுல் ஜாமியில 4455வது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுது. இந்த செய்தி நமக்கு விளங்க வைக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், யாரையும் பார்த்து இழிவாக கருதியோ அல்லது என்னுடைய அமல் தான் பெரிய அமல் என்று எண்ணியோ யாரும் பாவம் செய்கிறார் என்று சொன்னா நீ நரகத்துக்கு தான் போவ, நீ சொர்க்கம் போக மாட்டே, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லக்கூடிய அதிகாரமோ நம்மகிட்ட கிடையாது அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும். அப்போ ஒருத்தன் சொர்க்கவாதியா நரகவாதியா அப்படிங்கிறத தீர்மானிப்பது அல்ல, ஒருத்தனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டுமா மன்னிக்க வேண்டாமா என்று தீர்மானிப்பது அல்ல. அப்போ ஒருவர் தவறு செய்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த தவறை அவரிடத்துல சுட்டிக்காட்டி, இந்த தவறானது உன்னை நரகத்துக்கு கொண்டு சென்று விடும், அந்த அளவுக்கு பெரிய பாவம், இந்த தவறுலேருந்து வெளியே வந்துரு, இந்த தவறு நம்ம நீடிக்க கூடாது, இது பெரிய பாவத்துக்குரிய செயல் என்று இப்படி சொல்லி அவரை மீட்டெடுக்க வேண்டுமே தவிர, நீ நரகத்திற்குத்தான் போவா என்று நாம் அழுத்தம் திருத்தமாக
நாம் அந்த இடத்துல தீர்ப்பளிப்பது என்பது கூடாது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அப்ப யாரை பார்த்தாலும் ஹுஸ்னு வன், நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக, நல்லதை பேசக்கூடியவர்களாக, அவர் பாவியலாக இருந்தாலுமே அந்த பாவத்தை விட்டவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வழியை நாம் பார்க்க வேண்டுமே தவிர, நீங்க நரகத்திற்குத்தான் செல்வாய், நரகத்துக்கு பக்கம் தான் போவே, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று அல்லாஹுடைய அந்த அதிகாரத்தை, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய விஷயங்களை நாம் சொல்வதற்கு எந்த விதத்திலும் அனுமதி இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னித்தருள்வானாக. மக்களை கண்ணியமான முறையில் நடத்தக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவானாக. அனைவரையும் நல்ல மக்களாக எண்ணக்கூடிய ஒரு உள்ளத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நாம் அனைவரும் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.